சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. மன்னர் எங்கே? மன்னர் அவசர காரியமாக வெளியே சென்றிருப்பதால் இறுதிச் சடங்கிற்கான ஏற்பாடுகளை செய்யும்படி கூறிவிட்டு சென்று விட்டார். அதனால் ஏற்பாடுகளை துவங்கலாமா? அமைச்சரே, இளவரசே, சவ அடக்கத்திற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். உத்தரவு இளவரசே.
தாமரை, என்னவாயிற்று? நானும் உன்னை வெகு நேரமாக கவனித்துக் கொண்டுதான் வருகிறேன். நீ யாரையோ திரும்பி பார்த்து கொண்டே வருகிறாயே, யார் அவன்? அது தெரியவில்லை. நானும் அவனை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். அவன் உங்களையே உற்று பார்த்து கொண்டிருக்கிறான். எனக்கென்னவோ நீங்கள் வேலிற்குல வீரன் இல்லை என்பதை அவன் தெரிந்து கொண்டான் போல் தோன்றுகிறது. அப்படியா? ஆமாம், அவனை நீங்கள் திரும்பி பார்க்காதீர்கள். சரி. தாமரை, சோழ மன்னரின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இறந்தால் இந்த இடத்தில்தான் அடக்கம் செய்வார்கள். தங்கள் அண்ணியாரை இங்கேயே அடக்கம் செய்யும்படி மன்னர் ஆணையிட்டிருக்கிறார். இதன் மூலம் உங்கள் அண்ணியாரையும் தம் குடும்பத்தவராக அவர் ஏற்றுக்கொண்டுள்ளார். பணியினை துவங்கலாமா? இறக்குங்கள். மெதுவாக மெதுவாக பார்த்து.
தாமரை, இருவரும் இறுதி அஞ்சலியை செலுத்தி விடுங்கள். இப்பொழுது நான் என்ன செய்வது? இங்கிருந்து எப்படி தப்பிப்பது? அதற்கு வழியே இல்லை என்றல்லவா தெரிகிறது. என் மீது அன்பை பொழிந்த தாமரை எப்படி ஒரு கணத்தில் மாறி போனாள்? அதில் என்ன வியப்பிருக்கிறது? இவ்வளவு காலம் வைத்தியன் என்று நினைத்து காதலித்த ஒருவன் ஆணல்ல பெண்தான் என்று தெரிந்ததும் ஆத்திரம் வரத்தானே செய்யும். சற்று கடுமையாக பேசி என்னை விட்டு விடுவாள் என்று பார்த்தால் இப்படி இந்த அறையிலேயே என்னை சிறை வைத்து விட்டாளே. இவ்வளவு காலம் எச்சரிக்கையாக இருந்த நான் இப்படி அகப்பட்டுக் கொண்டேனே. எனது நிலை இப்படி ஆகும் என்று நான் நினைக்கவே இல்லை. செழியரை சிறையிலிருந்து விடுவிக்க வந்த நான் இப்போது தானே சிறையில் அகப்பட்டுக் கொண்டேனே. இங்கு அடைக்கப்பட்டது முதல் வெளி உலகத்தில் என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. அவ்வப்போது ஏதோ பரபரப்பு ஏற்படுவது போல் தெரிகிறது. குதிரைகள் வரும் ஒலி கேட்கிறது. சட்டென்று எல்லாமே அடங்கி விடுகிறது. என்ன நடக்கிறது என்று யாரிடமும் கேட்கவும் முடியவில்லை. கேட்டால் சொல்வதற்கும் யாரும் தயாராக இல்லை. ஒருவேளை இருங்கோவேள் இங்கு வந்தால் என்ன செய்வான்? ஆண் வேடமிட்டு தன் தங்கையின் மனதை கெடுத்தவள் என்று கடுமையாக கோபம் கொள்வானா? அத்தோடு அப்படி வேடமிட்டு வந்ததே செழியரை காப்பாற்றுவதற்காகத்தான் என்று தெரிந்துவிட்டால் என்னை உயிரோடு விட்டு விடுவானா? தன் கையாலேயே என் கழுத்தை நெரித்து கொன்றுவிட மாட்டானா? அப்படி கொன்றுவிட்டால் கூட பரவாயில்லை. அதற்கு முன் என் கற்பை சூறையாட முனைந்தால் ஆதரவற்றவளாக இருக்கும் நான் அந்த மூர்கனிடமிருந்து எப்படி தப்பிப்பேன்? என்ன பார்க்கிறாய்? இது உன்னை கொல்வதற்காக அல்ல, உன் பாதுகாப்பிற்காக. ஏனென்றால் நீயும் ஒரு பெண்தானே. ஒரு பெண் எத்தகைய துன்பம் வந்தாலும் ஏற்றுக்கொள்வாள். ஆனால் தன் கற்பிற்கு பங்கம் ஏற்படுவதை ஒருபோதும் விரும்ப மாட்டாள். முடியாது. என்னால் என் மானத்தை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. வீரபாண்டிக்கு இதயம் நிறைந்த காதலோடு சமர்ப்பித்த என் தேகத்தை ஒரு நயவஞ்சகனுக்கு பலி கொடுக்க முடியாது. மானத்தை பறிகொடுத்துவிட்டு உயிரோடு வாழ்வதை விட அதற்கு முன்பே என் கற்பை காப்பாற்றிக் கொள்ள தாமரை கொடுத்த இந்த கட்டாரியால் மாண்டு போவதே மேல். பகை 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 தூள் 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 பகை 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 தூள் தூள் தூள். பெருமா, என்ன ஆயிற்று? பூம்புகாருக்குள் சென்றீர்களா? அங்கு நடந்ததை அறிந்தீர்களா? அமைச்சர் பெருமானே, தங்கள் ஆணைப்படியே நடந்து கொண்டோம். மாறு வேடமிட்டு ஊருக்குள் புகுந்தோம். மக்களோடு மக்களாக கலந்து கொண்டோம். அரண்மனையில் நடந்த அனைத்தையும் அறிந்து கொண்டோம். சீக்கிரம் சொல், தாமரையை கண்டீர்களா? செழியன் என்ன ஆனார்? அங்குதான் இருக்கிறானா அல்லது தப்பித்து சென்று விட்டானா? இல்லை அமைச்சரே, எங்கும் செல்லவில்லை. அவன் இளவரசியாருக்கு அருகிலேயே இருக்கிறான். வேளிர்குல ராணியின் இறுதிச் சடங்கில் இருவருமே பங்கு கொண்டார்கள். மன்னரை பற்றிய தகவல் ஏதாவது தெரிந்ததா? எதுவும் தெரியவில்லை அமைச்சரே.
அவர் அங்கு வரவே இல்லை. அவர் அங்கு வராததால் தான் இளவரசியாரை முன்னிறுத்தி வேளிர்குல ராணியின் சவடக்கத்தை நடத்தினார்கள். எல்லாமே நம் திட்டத்திற்கு மாறாக நடந்துவிட்டது. எதை பற்றியும் ஒரு தீர்மானத்திற்கு வர முடியாதபடி வேளிர்குல ராணி சோழ நாட்டிற்கு சென்று மடிந்து விட்டார். மகாராணி பெருந்தேவி சோழ நாட்டிற்கு சென்று மடிந்து விட்டாரா? மன்னரும் எங்கோ சென்று மறைந்து விட்டார். கரிகாலன் ராணியாரின் சப அடக்கத்திற்கு இருங்கோவேள் வரலாம் என பறையறிவிக்கச் செய்து தாமரை அங்கு தனியே சென்று அகப்பட்டுக் கொள்ளும்படி செய்துவிட்டார். இனி அவளை அங்கிருந்து அவ்வளவு எளிதில் அனுப்ப மாட்டார். தாமரையோ தான் மட்டும் செல்லாமல் நாம் இவ்வளவு நாள் பணையப் பொருளாக பயன்படுத்திய செழியனையும் நமக்கு தெரியாமல் விடுவித்து அழைத்துச் சென்று விட்டாள். அவனும் இனி வரப்போவதில்லை. எவ்வளவோ நாட்களாக இந்த கானகத்தில் வந்து அமர்ந்து கொண்டு நாம் செய்த முயற்சியெல்லாம் பயனற்று போய்விட்டது. எல்லாமே வீணாகிவிட்டது. அமைச்சர் பெருமானே, தாங்கள் இப்படி அவநம்பிக்கை கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. இப்பொழுது நமக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் உருவாகியிருக்கிறது. அதை நாம் பயன்படுத்திக் கொண்டு ஏதாவது செய்ய முடியுமா என்பதை தாங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். என்ன அது? எதை பற்றி தீர்மானிக்க சொல்கிறாய்? கரிகாலன் இருங்கோவேள் மனைவியின் சவ அடக்கத்திற்கு வந்து போகலாம் என்று பறையறிவிப்பு செய்தது மக்களுக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. அத்தோடு வேளிர் இளவரசி இங்கு வந்து இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டார் என்பதை கேட்டு மக்கள் கொதித்துப் போயிருக்கிறார்கள். மக்கள் எதிர்ப்பையும் மீறி மன்னர் பகைவனுக்கு அழைப்பு விடுத்து அவன் குடும்பத்தாருக்கு இடம் கொடுத்து விட்டார் என்று மன்னர் மீதே வெறுப்பு கொண்டிருக்கிறார்கள். ஊரையே காலி செய்து கொண்டு போவதென்று தீர்மானித்து விட்டார்கள். பலே, இது நமக்கு மிகவும் பயன்படும் செய்தியாயிற்றே. வெளிநாட்டவரின் ஊடுருவலால் அழிந்த நாடுகளை விட உள்நாட்டு கலவரத்தால் அழிந்த நாடுகள்தான் அதிகம். பூம்புகாரில் இப்போது அந்த நிலை ஏற்பட்டிருக்கிறதென்றால் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். நீ சொன்னது போல் இது அருமையான சந்தர்ப்பம்தான். இந்த நேரத்தில் நாம் தாக்குதல் நடத்தினால் ஊரே கலகலத்து போகும்.